உங்கள் வீட்டில் மைதாவும் சர்க்கரை இருந்துச்சுன்னா போதும், இந்த குழிப்பணியாரம் செஞ்சு கொடுங்க உடனே உங்கள் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அம்மா ஸ்நாக்ஸ்ன்னு தான் கேட்பாங்க. அப்போ உங்கள் வீட்டில் எதுவும் இல்லாத டைமில் இந்த மைதா போண்டா சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷம் தான் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதே 1 கப்பு அளவுக்கு 1/2 கப்புக்கு நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டில் எந்த சர்க்கரை சேர்த்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழிப்பணியாரம் சர்க்கரையிலையும் சுடுவாங்க, நாட்டு சர்க்கரையிலையும் செய்வாங்க. நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கோங்க, சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோடாப்பு போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் வந்து 3 ஏலக்காய் வந்து தட்டி அதில் போட்டுக்கலாம். இந்த வாசனை அதை தான் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. இப்போ அதை வந்துட்டு ஜென்டலாக ஒரு 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை ஏலக்காய் அது எல்லாமே மிக்ஸ் ஆகும். உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. அப்படியே நிறையா ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அது கொஞ்சம் கலரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. ஒட்டுக்காக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். அப்படி போட்டால் நல்லாவே இருக்காது. இது கொஞ்சம் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு வேணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நான் இப்போ ஊற்றி கலரல, அதே மாதிரி நீங்களும் ஊற்றி கலரிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் போகும். நீங்கள் கரண்டியில் கலர்றதோட இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலருங்க. கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் தண்ணி வந்துட்டு பார்த்துட்டு ஊற்றுங்க. ஏன்னா சர்க்கரை அதில் இருக்கிறனால சர்க்கரையே தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றுங்க. இப்போ நான் பாருங்களேன், இந்த பதத்துக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்படியே மாவு வந்து ரொம்ப ஒழுகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாக ஒழுகாமல் இல்லாமல் இருக்கணும். நான் பாருங்கள் இப்போ விஸ்கில் தூக்கி கட்டுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்களேன், கரெக்டாக இருக்கா? இந்த பதம் தான் கரெக்டு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு வானலில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கு இந்தாண்ட பக்கம் நம்ம மைதா கலந்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்துட்டு நம்ம சின்னதாக ஒரு குழிக்கரண்டி எடுத்து போட்டுக்கலாம், குழம்பு கரண்டி. அப்போ தான் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பூன் அதில் ஊற்றுறப்பையும் கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்களேன், நான் அதில் ஒவ்வொரு கரண்டி ஊற்றுறல கரெக்டாக ரவுண்டாக வந்துடும் குழிப்பணியாரம். பெரிய கரண்டியாக போடாதீங்க. நான் போட்டிருக்க சைஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சைஸ் போடுங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மைதா மாவில் வெள்ளை சர்க்கரை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அந்த சர்க்கரையும் அதிகமாக நம்ம ஒயிட் சர்க்கரை சேர்க்கவோ கூடாது. அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதனால தான் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம உடம்புக்கு. ஒயிட் சுகரை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் பாருங்கள். நான் வெயிட் லாஸ் வீடியோலாம் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் போய் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு போட்டுட்ருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வெயிட் லாஸ் வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2லாம். நீங்கள் அந்த மாதிரி போய் பாருங்கள். எனக்கு நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நல்லா வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ஒரு என்கரேஜ் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல். அவ்வளோதான். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு குழந்தைகளை சர்வ் பண்ணால் நம்மளோட மைதா போண்டா ரெடிங்க. இது எங்கள் ஊரில் 3 பேர் சொல்லுவோம்: குழிப்பணியாரம், மைதா போண்டா, கச்சாயம். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கிறதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.